ஹலோ கைஸ், டுடே நம்ம எங்கே போகிறோம்னா சிங்கப்பூர் டு திருச்சி போகிறோம் இந்தியா. ஸோ ஆஃபீஸில் 20 நாள் லீவுனா லீவ் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். அதை தான் ஒரு சின்ன வீலாக் மாதிரி பண்ண போகிறேன். நாங்கள் பேக்கிங்லாம் முடிச்சாச்சு, நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். மீனுக்கு தான் நாங்கள் போகிறது 20 நாள். ஸோ அதான் மீனுக்கு வந்துட்டு ஃபுட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஃபுட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 12 hours ஒன்ஸ் வந்துட்டு அது ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இது இருக்கும், ஃபுட் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்துட்டு அது 12 hours வந்துக்கிட்டே இருக்கும்னு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும்னு தெரில, போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் மீனோட நிலமை என்னெல்லாம் இருக்குன்ட்டு. கேட்டு வந்துட்டு ப்ரௌனி கேட்டை வந்துட்டு நாங்கள் போர்டிங் கொடுத்துட்டோம். அதை நான் காலையில் போய் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. 20 நாள் கழித்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். இது யாருன்னா ஹீரோயின் போகிறது ஏர்போர்ட்டுக்கு. இப்போ கேபில் ஏறி போயிட்டுருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. இங்கேருந்து ஒரு 10 minutes தான், பக்கத்தில் தான் இருக்கும் ஏர்போர்ட்டு. ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னல்ஸ் இருக்கும். ஸோ சிக்னலில் தான் லேட் ஆகும் மோஸ்ட்லி, இல்லைன்னா ஸ்பீடாக போயிடலாம். நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கேருந்து இது சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, 4 டெர்மினல் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு டெர்மினல்லேருந்து ஒரு டெர்மினல் போகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓவர் பிரிட்ஜாக தான் இருக்கும் ஃபுல்லுமே. இது எல்லாமே டெர்மினல் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இந்த பிரிட்ஜை பாருங்களேன், இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஃப்ளைட் போகிறதுக்காக இது கட்டியிருப்பாங்க. அந்த டெர்மினல்லேருந்து இந்த டெர்மினல் வர்றதுக்கு ஃப்ளைட்டு போகலாம் இந்த பிரிட்ஜில். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிரிட்ஜ்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கீழே கார்லாம் போகும், மேலே ஃப்ளைட்லாம் போகலாம். ரன்வேல இறங்கிட்டு ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணுன்னா அந்த மாதிரி அந்த பிரிட்ஜில் ஃப்ளைட்லாம் போகும். இப்போ நாம் போகிறது டெர்மினல் 1. ஸ்கூட் இருக்கிறது எல்லாமே டெர்மினல் 1 தான். அது வந்து ஸ்கூட் ஏர்லைன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்போர்ட் வந்தாச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம போர்டிங் லொக்கேஷன் எங்கேன்னு பார்க்கணும். ஸோ இதில் இருக்குல்ல ஸ்கூட்டு, அதான் இருக்குது. ஸோ ஸ்கூட்டோடது எல்லாமே இதில் தான் செக்இன் ஆகும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் செக்இன் தான். நம்ம போயிட்டு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சா அதுவே நம்மளுக்கு வந்து டிக்கெட்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு செக்இனில் இந்த லக்கேஜ் மட்டும் வைக்கணும். ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் செக்ன்றதுனால நம்ம அந்த கியூஆர் கோடு எல்லாம் பிரிண்ட் ஆகியே வந்துடும் அந்த மிஷினில். ஸோ இந்த மாதிரி யாராவது ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஸோ இதான் என் ஃபஸ்ட் டைம், அதனால் அவங்க வந்து பண்ண சொன்னேன். எனக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் கடைசியாக செக்இன் பண்ணிவிட்டு. ஸோ இனிமேல் நேராக நம்ம டி கேட்டுக்கு தான் போனோம். போர்டிங் பாஸில் டி கேட் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஷாப்பிங் வாங்கணும் அந்த மாதிரின்னா இங்கே வாங்கிக்கலாம். இது எல்லாமே கடை தான். அப்படியே நாங்கள் அப்படியே சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே எல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்காது. இங்கே பர்கர் கிங் நல்லாயிருக்கும் இந்த ஏர்போர்ட்டில். நான் எப்போ எங்கே வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ அதை தான் நாங்கள் வாங்க வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டு போர்டிங்காக போயிட்டுருக்கோம். அதுவே ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் போர்டிங் கேட்டுக்கு பக்கத்தில். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நாங்கள் ஸ்கூட் ஏர்லைன்ஸில் போகிறதுனால அவங்க எந்தெந்த பேசஞ்சர் லைக் சீட் வைஸ் வந்துட்டு அவங்க உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க. எங்களோடது லெவல் 1. ஸோ லெவல் 1னா ஃப்ரண்ட்லேயே வந்துடும். ஸோ இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லெவல் 1 லாஸ்ட்டாக தான் எப்போவுமே ஏற்றுவாங்க. ஏன்னா பின்னாடி இருந்து முன்னாடி வருவாங்க. லெவல் 4, லெவல் 3, லெவல் 2, லெவல் 1.
ஸோ இப்போ எங்களையுமே கூப்பிட்டாங்க. ஸோ அதான் நாங்கள் சரி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்கூட் ஏர்லைன்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுன்னா, ஸ்கூட் ஏர்லைன்ஸுமே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட கம்பெனி தான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் ஹைஃபையாக போகலாம். எப்போவுமே டிக்கெட்ஸ் வந்துட்டு ஆனால் கொஞ்சம் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அதோட ஏர்லைன்ஸ் இது அப்படி ஹைஃபையாக இருக்கும். ஆனால் ஸ்கூட் வந்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு நிறையா இருக்காது. லைக் மினிமமாக இருக்கும் எல்லாமே ஸ்பேஸ் வச்சு. ஆனால் நம்ம எக்கனாமியாக போகணுன்னா இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி ஸ்கூட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சவுத் தமிழ்நாடு வர்றது, திருச்சி, தமிழ்நாடு, கோயம்புத்தூர் வர்றது மோஸ்ட்லி ஸ்கூட்டு தான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சென்னை வரையும் தான் வரும். ஸ்கூட் வந்துட்டு திருச்சிக்கு நிறையா ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதனால் திருச்சி நான் போகிறது வந்து திருச்செந்தூர். ஸோ நான் திருச்சிக்கு மதுரைக்கு வரணுன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே நான் வந்தேன்னா ஸ்கூட்டில் தான் வருவேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஏறிட்டோம். நான் ஆல்ரெடி சீட்லாம் புக் பண்ணிட்டேன். நானும் என் ஒய்ஃபும் போகிறதுனால அவளுக்கு விண்டோ சீட்டு வேணுன்றதுனால நான் விண்டோ சீட்டே புக் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா நம்ம பின்னாடி புக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறங்குறது ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன் விண்டோ சீட் போட்டு. இந்த ஃப்ளைட் மாடல் வந்து A321. நம்ம எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கிற மாதிரி தான் புக்கு. அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரீயில் நம்ம வெளியே எதுவும் வாங்க மிஸ் ஆகிட்டுனா இங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம் டியூட்டி ஃப்ரீ ஐட்டம். அதுக்கப்புறம் நம்ம மீல்ஸ், என்னென்ன மீல்ஸ் இருக்குது அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மீல்ஸ் சப்போஸ் நீங்கள் சாப்பிடாமல் வரீங்கன்னா இங்கே வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து கார்டு பேமெண்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட் ரெண்டுமே வாங்கிப்பாங்க. ஆனால் சிங்கப்பூர் டாலரில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இந்தியன் ருப்பீஸில் இருக்காது. அதே நீங்கள் ஏர் இந்தியாவில் வந்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸில் பே பண்ணலாம். ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. ஷெட்யூல்டாக கரெக்டாக 9:25க்கு கரெக்டாக கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. ஸோ டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக 3 hours 45 minutes திருச்சி ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ஒரு 5 times கிட்டே ஸ்கூட்டில் வந்திருக்கேன். டிலே ஆனதே கிடையாது. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக போய் அந்த டைமில் கரெக்டாக போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஸ்கூட்லேயே போவேன். அண்ட் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். உங்களுக்கு லக்கேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லக்கேஜ் இல்லைன்னா ஸ்கூட்டில் அது வரை நிறைய காசு கம்மியாக இருக்கும். லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் அப்படி தான். ஸோ ஆனால் ஸ்கூட் வந்துட்டு கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குன்றதுனால நான் எப்போவுமே ஸ்கூட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். திருச்சி வந்து இறங்கியாச்சு. நான் திருச்சி ஏர்போர்ட்டை வீடியோ எடுக்கலன்னா அங்கே ரொம்ப செக்கிங்காக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்கவே முடியல, அவசரத்தில் வெளியே வந்ததுனால. ஸோ நாங்கள் இப்போ திருச்சி வெளியே வந்துட்டு என்னோடய காரில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போய் எப்படியும் ஒரு 3 hours கிட்ட ஆகும். ஸோ போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டு போட்டு நாளையிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போக வேண்டியது தான். இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.